சொல்லுங்க. என்ன இந்த மாதிரி விஜய் சிஎம் ஆயிட்டாரு. இல்லை நாள்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா, கொலை, பாலியல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நடக்குது. அதை வந்து தன்னுடைய அதிகாரத்தின் கீழ வந்து கட்டுப்படுத்த பார்க்கணும். இல்லைன்னா அடுத்த நி மாற்றம் வந்து இவங்களுக்கு தர வாய்ப்பு கம்மி தான். ம். ஏன்னா ஒரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இது வந்து விஜயினுடைய அந்த ஒரு பிம்பத்துக்காக விழுந்த ஒரு ஓட்டு தான். ஒரு அரசியலில் ஒரு ரசிகர்களாக இருந்து விழுந்த ஓட்டு தான். மற்ற எந்த ஒரு யார் இந்த மாற்றத்தை கொடுப்பாருன்னு நம்புறீங்களா? கொள்கையோ ஒரு இதே எதுவும் கிடையாது. நீங்க யார் வந்திருந்தா மாற்றம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்கண்ணா? நாம் தமிழர் சீமான் வந்து அவர் மாற்றம் கொடுத்துருப்பாரு. ஆ. ஆமாம் அவரது. ஆனால் இந்த 6 சிலிண்டரு 2000 ரூபா பணம் இதெல்லாம் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் வந்து இவ்வளோலாம் பணம் கொடுக்க முடியாது, வாய்ப்பு கிடையாது. ஏதோ அவர் போன போக்கில் அடிச்சு விட்டுருக்கிறாரு, அவ்வளோதான். 6 சிலிண்டருக்கு வாய்ப்பே கிடையாது. சரி. அவர் வந்து என்னன்னா ஈராக்கில் போரிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள்ட்ட போரிட்டு தான் அதில் வெற்றி பெற்றால் தான் வாங்க முடியுமே வந்து 6 சிலிண்டருக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் விஜயோட அலையில் அதிகமாக அடி வாங்கினது நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் தான்ங்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அங்கே போயிட்டு இல்லை இப்போ இந்த ஓட்டுங்கிறது ஏதோ ஹேக்கிங் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் நினைச்சு பாருங்கண்ணா, நீங்கள் சொல்கிறத நான் டிவிக்கே அப்படி ஒத்துக்கிறேன். அதிமுக திமுகக்கு தெரியாத மிஷினை ஹேண்டில் பண்ணுறதா விஜய்க்கு தெரிஞ்சிட போதும். இல்லை இது அமித்ஷாவுடைய ஒரு இதாக இருக்கும். ஒரு திராவிட கட்சியில தமிழ்நாட்டில் இருந்து வீழ்த்தணும். அதிமுக ஜெயிக்க வச்சிருக்கலாம் இல்லைங்களா? அதிமுக ஜெயிக்க வச்சிருந்துருக்கலாம். பாஜக அவங்களுடைய நோக்கம் வந்து பிஜேபியினுடைய நோக்கம் வந்து திராவிட கட்சியில இந்த மண்ணிலிருந்து வீழ்த்துவது தான் அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்திருக்கு. அது வந்து இந்த மண்ணில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஏன்னா மத்திய அரசு இதுவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பற்றியோ அதனுடைய இதை பற்றி எதுவுமே ஒரு கருத்து சொல்ல. பல்வேறு பிரச்சனை நடக்குது, நிறைய இதெல்லாம் நடக்குது. அதனால பொறுத்திருந்து தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் சாட்டை திரும்புறவங்க பண்ணவங்க இயற்கை வளத்தை பாதுகாக்கிறத விட்டுட்டு சீமான் விஜயை நேரடியாக தாக்குறதே வந்து 2 மாதம் பண்ணது தான் நாம் தமிழர் கட்சியோட பெரிய வீழ்ச்சிங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து தனி மனித தாக்குதல் பண்றது அது வந்து அப்படி கிடையாது. அது சீமா நிற்கிறது திராவிடத்தை வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவர் சொல்லும் போது தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லும் போது தான் அந்த இடத்துல வந்து அவருக்கு முரண்படுறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாக கொண்டு செல்லணும். இந்த இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர் மயம் இருக்கக்கூடாது, கருத்தியல் ரீதியாக மக்களை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் அவர் வந்து அந்த மக்களை உங்களை ஏத்துக்கறலையா? யாரு மக்கள் ஏத்துக்கல, அதான் ஏதோ ஒரு சம்திங் ராங். இல்ல அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா இப்ப நீங்க வந்து கொள்கையிலே எல்லாம் சரியா இருந்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களுக்கு அந்த அதாவது அந்த 8 லட்சம் வாக்கு கூட அப்படி இல்லை. இப்போ டாஸ்மாக் கடையில தான் நிறைய பேர் இருக்காங்க, அதனால குடிக்க போறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது நல்லதுன்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? உண்மை வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை சுற்றி வரது காட்டியும் உண்மை ஊரை சுத்தாலையும் பொய் வந்து உலகத்தை சுற்றிடும். அது மாதிரி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது. இது என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை கோட்பாடு இதில் இருக்கிற கட்சி என்றைக்கும் இந்த மண்ணிலிருந்து வீழ்த்த முடியாது. கொள்கை கோட்பாடற்ற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வீழ்த்தி விடலாம். ஆனால் வந்து அவ்வளவு திமுகவை அடித்த விஜய் ஒரு தடவை கூட நாம் தமிழர் கட்சியை சீமானையே விமர்சிக்கலை. ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு மேடையில் கூட விஜய் விமர்சிக்காமல் இருந்ததே இல்லையே. யாரு? விஜய் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியை சீமானே விமர்சிக்கல பண்ணிருக்காரு. இல்ல பண்ணிருக்காரு. இல்ல சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வராங்க கத்துறாங்க போறாங்க அப்படின்லாம் மறைமுகமாலாம். ஆனா இல்ல பேரை எதுவும் சொல்லல. ஆனா நீங்க வந்து குறிப்பா நாம் தமிழர் கட்சி வந்து என்ன டிவிக்கு வரையா அப்படிங்கிற மாதிரி சாட்டை துறைமுருகன் வந்து அவரோட பெர்சனல் காரியங்களை சங்கீதா போன்ற காரியங்கள்லாம் பேசுனது தான் இந்த நாம் தமிழர் கட்சியோட பெரிய வீழ்ச்சி. இது ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை நீங்க வந்து தமிழனா அவர் விஜய் மாதிரி ஒரு ஆள் வரும்போது சப்போர்ட்டா நிக்காட்டி கூட இந்த மாதிரி எதிர்த்து இல்ல ரசிகர் மயம் அது வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து ரொம்ப ஆபத்தானது. அறிவுபூர்வமாக இயங்கக்கூடிய ஒரு மாநிலம்னா தமிழகம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் மயம் அந்த மயமா ஆயிட்டு இருக்கிறது ரொம்ப வருங்கால தலைமுறைக்கும் வருங்கால மக்களுக்கும் வருங்கால இந்த சமூகத்திற்கும் வருங்கால இயற்கை வளங்களுக்கும் எல்லாத்திற்கும் ஒரு ஆபத்தானது. கருத்தியல் ரீதியாக ஒரு நல்ல நிலைக்கு போனாதான் ஒரு அரசியல்ங்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து மீண்டும் எழுமான நாம் தமிழர் கட்சி மீண்டும் கண்டிப்பா எழும். கொள்கை கோட்பாடோடு விடாப்பிடியாக இருக்கிற எந்த கட்சியுமே இந்த மண்ணிலிருந்து வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது. கொள்கை கோட்பாடற்ற கட்சியெல்லாம் சீக்கிரம் வீழ்ந்து போயிடும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து இருக்கு அப்படிங்கிறது. மீண்டும் வளர வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.